என்ன இதோடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22,000 நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லா கலர்லையும் கிடைக்கும் எங்கிட்ட இல்லாத கலரே கிடையாது. வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் முத்துநாயக்கம்பட்டிகிட்ட இருக்கோம். நம்ம இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கட்டுச்சேவல் வளர்ப்பு. இதை பற்றி நம்ம வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆணுச்சு. ஆனால் இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே 1879ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சேவல் சண்டை எங்கேயுமே நடக்கலை. ஆனால் இருந்தாலும் அதை மக்கள் வந்து அந்த பாரம்பரியத்தை அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக இந்த கட்டுச்சேவலை வளர்த்துட்டு தான் வராங்க. அது வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா வகையான ரகங்கள் எல்லா சேவலுமே இங்கே இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து கட்டுச்சேவல் எப்படி வளர்க்குறாங்க அதோட முறைகள்லாம் பார்க்கலாம். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பல ரகமான கட்டு சேவல்கள் இருக்குது. இதை வந்து இந்த ஜென்ரேஷன்லேயும் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் அதை வந்து அழியாத இந்த ஜென்ரேஷன்லேயும் பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க. அவங்ககிட்டயே நேரடியாக கேட்கலாம். என் பேர் சந்தோஷ். என் பேர் ரமேஷ். நாங்கள் வந்து கட்டு சேவல் வளர்த்திட்டு வரோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதுலேருந்தே நாங்கள் வளர்த்த ஆரம்பிக்கிறோம். நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வளர்த்த ஆரம்பிச்சிருக்கிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் முதல்ல வளர்த்த ஆரம்பித்தார். அதை பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்ததுனால நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 ரகமான சேவல்கள் இருக்குது, 10 ரகமான விடைங்களும் இருக்குது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவலை வந்து கட்டுங்களாம் கொண்டு போகிறதில்ல, ஒன்று வாங்கி வளர்த்தி அதில் வந்து இறங்குற கோழிங்களை வந்து பெருசாக்கி விற்கிறதோட சரி. என்னுடைய சேவலுங்க பார்த்திங்க அப்படின்னா இறங்குற சேவலுங்கள்லாம் 4 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் பறக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என் பின்னாடி வந்து பல ரகமான கட்டு சேவல்கள் இருக்குது. அதில் ஒரு வகையான சேவல் வந்து சுள்ளி வகையை சேர்ந்தது. மீதி இருக்கிற ரகத்தை ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க போகலாம்.
என்கிட்ட இருக்கிற சுள்ளின்ற ஒரு ரகத்தை பற்றி சேவலை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சுள்ளி. இது எதனால் சுள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருப்பு கலர் முடி, செவலை கலர் முடி வரதுனால இதை சுள்ளின்னு சொல்லுவாங்க. இதுலேயே 2 ரகம் இருக்குது. மஞ்சள் மூக்கு, மஞ்சள் கால் இருக்குது. அதே மாதிரி மூக்கும் காலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்லேயும் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேர் ப்ரீட். இது வந்து நம்ம எடுக்கிறதும் சரி, ஒரு இடத்துலேருந்து சேலுக்கு வாங்குறதும் சரி, கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்கணும். எங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ஹெவி வெயிட்டு 6 கிலோ வரைக்கும் வரும். ரன்னிங்கில் வந்து 6 அடி வரைக்கும் பறந்து சண்டை போடும். எங்ககிட்டே ஆனது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு இதனுடைய ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 17 மாதம், கரெக்டாக 17 மாதம் ஆகுது. இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா 7 மாதத்தில் வந்து ரெடி ஆயிரும். மாதத்தை வந்து நம்ம கட்டி போட்டு கட்டாந்தரையில் கட்டி போட்டு நம்ம கம்பு ஆரி இதெல்லாம் தீனி வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா 9 மாதத்தில் ரெடி ஆகி 10வது மாதத்துக்குள்ளே நம்ம வந்து கத்தி கட்டுறதுக்கு எதுக்கு வேணாலும் ரெடி பண்ணலாம். 6 அடி வரைக்கும் சண்டை போகணும். இது பார்த்திங்க அப்படின்னா உச்சிப்பூ. இது வந்து பூ வந்து சாஞ்சு போனதுனால நாங்கள் ஃபுல்லாக அறுத்து விட்டுட்டோம். இதுலேயே பார்த்திங்கன்னா 2 வகையான பூ இருக்குது. மற்ற பூவும்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மஞ்சள் மூக்கு, மஞ்சள் கால். இதுலேயே இன்னொரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கு, வெள்ளை காலில் இருக்குது. பியூர் ஒயிட்டில் இருக்கும். கால் மூக்கு எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து இன்னொரு ரகம். அது வந்து இன்னும் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும், அதிகமாக வரும். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மஞ்சள் மூக்கு, மஞ்சள் கால் அப்படின்றதுனால கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் இதுவும் அதுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. கால் மட்டும் அந்த டிஃப்ரென்ஸ் வரும், மற்றபடி வேறு எதுவுமே வராது. இப்போ ஓவரால் சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுள்ளியில் இந்த அளவுக்கு சைஸு ஹெவி வெயிட்டில் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இது வந்து எங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் கோழிலே ஆனது வச்சுக்கோங்க. ஒன் ப்ரீடு பட்டா நாங்கள் வந்து வெளியிலேருந்து எடுத்ததோ இல்லை வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்ததோ கிடையாது. எங்கள் கோழிலே ஆனது. இது வந்து 2வது ரகம் செங்கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் செங்கருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பியூர் பிளாக்கில் இந்த மாதிரி இந்த செவலை கலர் முடி வரதுனால இது செங்கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே 2 வகையான சேவல் இருக்குது. செங்கருப்பு ஒன்று இருக்குது, காகம் ஒன்று இருக்குது. காகம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வரும். அதனால் அது காகம்னு சொல்லுவாங்க, இது செங்கருப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சாரப்பச்சைக்கால், மச்சக்கண்ணு, உச்சிப்பூ சேவல். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கோழிலே ஆனது. 18 மாதம் தான் இந்த சேவலுக்கு ஆகுது. இது வந்து ஸ்டாண்டிங்கில் 6 அடி சண்டை போடும். 6 கிலோ வரைக்கும் உடம்பு வரும். இந்த உடம்பு பார்த்திங்க அப்படின்னா 6 கிலோ வரைக்கும் உடம்பு வரும். நெஞ்சு அகலத்தில் 6 அடி வரைக்கும் உடம்பு வரும். 18 மாதம் தான் ஆகுது. உச்சிப்பூ இந்த ரகம் பார்த்திங்க அப்படின்னா உச்சிப்பூ மச்சக்கண்ணில் வரும். இதுக்கு தாடை வந்து வரவே வராது. இவ்வளோ தான் இதோடைய தாடை சைஸே. இதுக்கு மேலே இந்த சேவலுக்கும் தாடையுமே வராது. ஹைட்டு வெயிட்டில் 6 கிலோ உடம்புல வரும். இது மயில். இது வந்து ஹெவி சைஸு. மயில் 5 கிலோ வரும். இது கால் வந்து சாரப்பச்சை கால், சுத்தக்கண்ணு, உச்சிப்பூவு. இதில் பார்த்திங்கன்னா மயிலே நிறையா மயில் இருக்குது. மஞ்சள் மயில், கப்பு மயில்னு. இது வந்து வெளுப்பு மயில் சேரும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உடம்பு தான். இது வந்து சைஸ் வந்து 5லேருந்து 6 கிலோ சைஸ் வரையிலும் இதோட ப்ரீடிங்கில் வருது. இது வந்து 6 அடி ஹைட்டு பறக்கும். 6 அடி பறக்கும். சாவல் ஹெவி மறுப்பு சாவல். இதுவும் மயில் தான். இது வந்து சாரப்பச்சை காலில் வரும். உச்சிப்பூ அதே தான். இது வந்து 4 கிலோ வரும். ஹெவி ஃபைட். இது மறுப்பு உண்டு. சாவல் சாரப்பச்சை கால், சுத்தக்கண்ணு, மூக்கு வந்து வெள்ளை மூக்குக்கு சேரும். இதுவும் மயில் நிறத்தை தான் சேரும். இது பூதி. இது கடுக்கா பூதின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் உச்சிப்பூ, மச்சக்கண்ணு, சாரப்பச்சை கால் வரும் கால். இது ஹெவி சைஸு 4.5 கிலோ வரும் வெயிட்டு. ஹைட்டு வந்து 5 அடி வந்து பறக்கும். இது பட்டா. இதுக்கு வந்து 10 மாதம் இருக்கும். இது கடுக்கா பூதின்னு சொல்லுவாங்க. இதில் வெளுப்பு பூதி, சாம பூதி, அந்த மாதிரி பூதியிலே நிறையா பூதி இருக்குது கலரு. இது வந்து கடுக்கா பூதி. இது வந்து பார்த்திங்கன்னா பூதியிலே ரகம் வெளுப்பு பூதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் மட்டும்தான் பூதி அப்படின்னா எல்லா வியாபாரிங்க எல்லா ஆட்களுக்கும் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் வரது மட்டும்தான் பூதின்னு முதல்ல சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உச்சிப்பூவில் சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா 6.5 வருஷம் ஆகுது. இது வந்து நாங்கள் வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். இதோடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 22,000 நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ப்ரீடிங்காக மட்டுமே எடுத்து வந்த ரகம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரபாளையத்தில் ஒரு பெரிய ஆளுங்களோடன்னு வச்சுங்களேன். உச்சிப்பூ செட்டு தான் இதுவுமே. இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாரப்பச்சைக்கால், மச்சக்கண்ணு தான் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீடிங்க்கு. இதுவுமே சண்டை பார்த்திங்க அப்படின்னா 4 கட்டு ஜெயிச்சிருக்கு. அதுக்கடுத்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 6.5 வருஷம் அது இந்த சேவலோட வயசு. இப்போவுமே இதனுடைய ஃபைட் பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங்கில் வந்து 4 அடி சண்டை வரைக்கும் ஏறும். வச்சு கூட பார்க்கலாம். 6 வருஷம் ஆகுது. ஆனால் 4 அடி வரைக்கும் இப்போயும் சண்டை போடுது. இது நாங்கள் ப்ரீடிங்காக மட்டுமே எடுத்து வந்த சேவல். இதுதான் பூதியில் ஒரிஜினல் கலர். ரகம் பார்த்திங்கன்னா பூதியில் இதுதான் ஒரிஜினல் கலர்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் செங்கருப்பு தான், பச்சைக்கால், சுத்தக்கண்ணு, மத்துப்பூவு. இது வந்து யாரோட செட் அப்படின்னு சேலம் மாவட்டத்தில் இருக்க நல்லாவே தெரியும். இது யாருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சங்ககிரியில் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறோட ஒரிஜினல் ரகம். இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எடுத்து வரும்போது 10,000க்கு எடுத்துகிட்டு வந்தோம், 10,000க்கு எடுத்துகிட்டு வந்தோம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீடிங்காக மட்டுமே எடுத்துகிட்டு வந்தோம். இது சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது யார் வந்து பார்த்தாலும் இது ஒரிஜினல் தலைவர் ரகம் மட்டும்தான் சொல்லுவாங்க, ஏன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதுவும் செங்கருப்பு தான். செங்கருப்புலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற முடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிளாக் கலர் முடி வந்து அதிகமாக இருக்கும். இதுவுமே ப்ரீடிங்காக மட்டுமே எடுத்து வந்தது. இதனோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 15 மந்த்து தான் ஆகுது. இதுவுமே பட்டா தான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய ரகம் மட்டும் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே அதிகமாக வளர்ந்துடும். பார்த்திங்க அப்படின்னா மயில் சுள்ளி, மயிலே சுள்ளி முடி, அந்த ஒயிட் கலர் முடி வரதுனால மயில் சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் 2 வருஷம் இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இதனோட ஏஜ் பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகுது. இதனோட விலை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 15,000க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எதனால் 15,000 எடுத்து வந்தோம் அப்படின்னா 2 வருஷம் இருக்கும்போது ரன்னிங்கில் 6 அடி சண்டையில் இந்த சேவலை முத்திராம்பட்டியில் அடிச்சிக்கிறது இந்த சேவல் கிடையாது. எங்கள் சுற்று வட்டாரத்தில் இந்த சேவல்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு யாருக்குமே சேவல் கிடையாது. ஒரு நல்ல வியாபாரி வந்து பார்த்தாங்க அப்படின்னா எந்த சேவல் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இது எப்படி தேர்ந்தெடுத்து எடுத்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ் ஆகியுமே அந்த கால் வந்து வெடிக்கலை, கண்ணு சுத்தத்தில், மூஞ்சி சுருக்கம் இல்லாமல் இருந்ததுனால இதை எடுத்துகிட்டு வந்தோம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா தலைவர் சொல்ல ஒரிஜினல் ப்ரீடுக்கு ஆனதான், கிராஸ் ப்ரீடுக்கு ஆனது. இது வந்து எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, பேர் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டு. எதனால் புல்லட்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அது ஓடி வந்து சண்டை அடிக்குது, அதனாலே பேர் வந்து புல்லட்னு பேர் வச்சோம். மயில் சுள்ளி இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காலில் சாரப்பச்சை கால் வர மாதிரி ஒரு கலருங்க. இதுவும் ஒரு வகையான கலர். வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம் ஆனதுனால முடியெல்லாம் கொட்டிருச்சு. இதே இப்போ இன்னும் ஒரு 2 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக கோழி நல்லா ஹெவியாக இருந்திருக்கும். வயசாகி போனதுனால எல்லா கோழிக்குமே முடி கொட்டுற மாதிரி நார்மலாக எல்லாமே கொட்டிருச்சு. இப்போ வந்து கோழி எல்லாமே முளப்பில் முடி வந்து முளைக்கிற கண்டிஷனில் இருக்குது. இப்போ இங்கே எனக்கு பின்னாடி இருந்த எல்லா கட்டு சேவலோட ரகத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டோம்.